எல்லோருக்கும் வணக்கம். நான் மகேஷ் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற vlog வந்து டே 61. என்னப்பா டே 61 யாரா புதுசாக பார்த்தா, நம்ம 65 நாள் டெலிவரி பார்த்து 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா முடியாது போட்டுருக்கோம். பெட்ரோல் செலவு சப்போஸ் எல்லா செலவும் போக ஸ்விக்கி டெலிவரி பார்த்து 65 நாள் நம்ம ஓட்டி 1 லட்சம் சேர்க்க முடியுமா முடியாது. அதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து டே 61 ஓட்டும் போதே ஸ்விக்கி ஓட்டும் போதே பயங்கரமான ஒரு ஃபீவரில் தான் ஓட்டியிருப்பேன். அது எந்த இடம்லாம் இன்ட்ரோ எடுக்கும்போதே இப்போ நான் அடுத்து ஒரு இன்டர்வியூ போகிறேன், நீங்கள் பாருங்கள். அதுலேயே நம்ம வந்து மாற்றி பேசியிருப்போம். டே 61 63ன்னு சொல்லியிருப்பேன். ஒரு மாதிரி திக்கி பேசியிருப்பேன். பயங்கரமாக உடம்பு சரியில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ அன்றைக்கி போய் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னும் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. ஒரு மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு 2 ஆட்டு எடுத்திருப்பேன். அதே வந்து எடுத்துக்க மாட்டேன் வீடியோவே, சுத்தமாக முடியல என்னால். ஸோ அதுக்கப்புறம் எப்படி கான்ஃபிடென்ட்டாக வர வச்சு எடுத்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஆர்டரே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த சேலஞ்சை ஜெயிப்போமா தூப்போமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஸோ அதான் என்னன்றதை பாருங்கள். எஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் மகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டே 63பா. என்னடா மகேஷ் டைம் என்னப்பா காலைல அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் கிட்ட 12 மேலே ஆகிடுச்சு. ஏம்மா இதுவரை நான் இப்போ கை வர ஊற்றுருது. ஸோ கரெக்டாக ஷார்ப்பாக டைம் 1 இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் பார்க்க போகிறேன். இப்போ எடுத்து கொடுத்தி அப்படின்னு கேட்டால் இல்லை, இது வரைக்கும் நம்ம 2 ஆர்டருக்கு மேலே பார்த்துட்டோம். ஆனால் விளாகும் எடுக்கலை, மோட்டோ விளாகும் எடுக்கலை. ஏன் அப்படின்னா இந்த கை பயங்கரமாக வலிக்குது இருக்குது. அன்றைக்கி அடிப்பட்டுச்சுல. ஸோ இன்னமும் அந்த வலி பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் பெருசாக எடுக்க தோணலை. ஸோ 2 ஆர்டர் பார்த்துட்டு மறுபடியும் 3ஆவது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, 93 ஆர்டர். இப்போ அதான் இப்போ நம்ம போய் பிக்கப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா ஆல்டி செக்ஷியா மாங்காட்டில் அங்கே தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து குன்றத்தூரில் பிக்கப் போட்டு அங்கேருந்து எங்கேயோ போட்டிருக்காங்க 93 ஆர்டர். சரி வாங்க, நான் மோட்டோவில் கண்டிப்பாக மாட்டேன். ஒருவர்களே ஆல்டி செக்ஷியாலேருந்து நம்ம கிளம்பிட்டோம்ப்பா. சரி இங்கே கொஞ்ச நேரம் உட்காரலான்னு நினச்சேன். சரி இப்போ நம்ம 2 ஆர்டர் ஆல்டி செக்ஷியில் கொடுத்துட்டோம்ப்பா. ஃபஸ்ட் ஒரு ஆர்டர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 2ஆவது ஆர்டர் வந்து இங்கே ஆல்டி செக்ஷியில் தான் நம்ம கொடுத்துட்டு இங்கே உட்காரலாம். உட்காந்துட்டு பேக்லாம் டைட்டாக கட்டிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வண்டி லைட்டாக கொஞ்சம் தொடச்சிட்டு, இப்போ வண்டி பாருங்க ஊரில் நல்லா க்ளீனாக அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா வண்டி நம்ம போட்டு கழுவி இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பேக்லாம் கரெக்டாக கட்டிட்டு நம்ம நல்லா ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் குத்து முடிச்சோடனே 3rd ஆர்டர் போட்டாங்கப்பா. ஒருவர்கள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, நான் இப்போ பேசுறது கொஞ்சம் வளர்ற மாதிரி இருந்தாலும் இந்த பிளாகில் அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்கப்பா. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் உடம்பு லைட்டாக ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குது. ஸோ நேற்று கொஞ்சம் பரவாயில்ல இருந்தது, இன்றைக்கி மறுபடியும் ஒரு மாதிரி லெவலில் இருக்குது. ஒருவர்கள் அதுக்கப்புறம் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை உடம்பு தான் ரொம்ப மெயின். ஸோ உடம்பு நல்லா ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ஒரு செகண்டில் என்ன வேணும் நடக்கும் ஒருவர்களே, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு செகண்டில் அப்படியே வாழ்க்கையை புரட்டி திருப்பி போட்டுரும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, தீ வச்சிங்களா இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் பாருங்கள், தூங்கிட்டு இருக்கும்போது பக்கம் அயன் பாக்ஸ் இது கூட கவனிக்காமல் நான் எப்பவுமே ஒரு மாதிரி தூத்துன்னு இருப்பேன். அதாவது ஏன்சிக்கும் போது ஒரு மாதிரி பயங்கர துருத்துன்னு இருப்பேன். உதாரணத்துக்கு அப்படி தான் ஒரு நாள் வந்து தூங்கி அலாரம் அடித்தவொடனே இன்றைக்கி இன்னும் வெறித்தனமாக ஓட்டலாம் சொல்லி ஏஞ்சிக்கிறேன். ஏஞ்சி அப்படி கட்டிலேருந்து அப்படி ஒரு ஜம்ப் பண்ண பாருங்கள், இந்த கால் பயங்கரம் பிடிச்சிச்சு. அது ரொம்ப வலி, பயங்கரமான வலி எடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் தூங்கி இப்படி குப்பரை படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்படியே திரும்ப பாருங்க, இந்த கையில் அப்படியே பட்டுருச்சு அயன் பாக்ஸ். ஒரு செகண்ட் தான் அப்படியே பட்டுச்சு. அப்படியே துடிச்சு போயிட்டேன் தூக்கத்தில். சரி ஓகே, ஒரு இந்த பெட்ரோல் பேங்கில் பெட்ரோல் போட்டு போயிடலாம்ப்பா. 3 லிட்டர்ண்ணா. அண்ணா இருங்க, ஃபஸ்ட்டு ஜிபே பண்ணிடுறேண்ணா. நான் ஆயிடுச்சுண்ணா. ஒரு ஆக்சுவலாக பெட்ரோல் காலி வர மாதிரி இருந்துருக்குப்பா, விட்டு போகுது பாரு. இப்போ தான் பெட்ரோல் போட்டுக்க மறுபடியும். சரி ஓகே, நம்ம 303 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சுப்பா, 3 லிட்ரு. சரி இப்போ வாங்க, நம்ம ஜாலியாக சேஃபாக செக்யூர்டாக பொறுமையாக ஓட்டிகிட்டு இருக்க வேண்டி தான். வெடிகாலம் 3 மணிக்கே நீங்கள் ஓட்டணும் சரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. ஸோ ஆர்டர் இல்லாதனா நம்ம எடிட்டிங் தொடங்க வேண்டி தான். ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ டார்கெட்னா 1700 ரூபாய் நம்ம ப்ராஃபிட் இருக்குன்றதான் வந்து எனக்கு நம்மளோட அதிகபட்ச எய்ம். அது ஜெயிக்கிறோமோ தேக்கிறோமோ எனக்கு தெரியாது. சின்சியராக முயற்சி பண்ண போகிறோம். அதுக்கு என்னடா சின்சியராக முயற்சி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்டர் இல்லைன்னா டெக்னிக் எடிட்டிங் தொடங்கிடுவோம். மேக்ஸிமம் ஆர்டர் எங்கெங்கெல்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கே போயிருக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஐயப்பன் தாங்கல் இங்கெல்லாம் போனால் ஆர்டர் நல்லா வரும். ஐயப்பன் தாங்கல் போடலாம், நம்ம அங்கே இருக்க போகிறோம். இப்போ உதாரணம் நம்ம சங்கீதாவில் போய் இப்போ நம்ம உட்காந்தோன்னா அங்கே போய் படுத்துக்கலாம், நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஆனால் அங்கே ஆர்டர் வராது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கே நம்ம போக போகிறது இல்லை. ஃபுல்லாக வந்து ஆர்டர் வரும், எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தி வருமோ அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஒரு இப்போ வந்து ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுப்பா. இது வந்து அவுட் ஆஃப் ஜோன் தான் போகுது. சரி இப்போ இங்கே மாதிரி இடத்துலாம் போச்சுன்னா ரிட்டன் ஆர்டர் வராது. ஸோ ஆனால் இந்த மாதிரி ஆர்டர்லாம் போச்சுன்னா கொஞ்சம் கவலையாக தான் பாருக்கும். ஏன்னா எப்போ திரும்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும், நம்ம வளசரவாக்கம் அந்த இடத்துல இருப்போம். அங்கேருந்து திருமழிசை போடுவாங்க. அதாவது அங்கே வளசரவாக்கம் அங்கே தான் வந்து நம்ம போகிறது முடிகிற இடம். அங்கேருந்து கரெக்டாக நம்ம திருமழிசை, அதுவும் நம்ம ஜோன் தான், அங்கே போடுவாங்க. ஒரு 250 ரூபா போடுவாங்க நம்ம ஜோனுக்குள்ளேயே. செம்ம சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இப்போ அந்த மாதிரிலாம் போட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் போடுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. சரி இன்றைக்கி அதிகபட்சம் எய்ம் வந்து 1700 ரூபா வருவாங்களே. அது 1700 ரூபா நம்ம மெயின் பண்ணிட்டா நம்ம ஜாலியாக இருக்கலாம். பார்க்கலாம் இன்றைக்கி 1700 ரூபா எயின் பண்ணுறோமா இல்லையா அப்படின்ட்டு. ஒருவர்களே அந்த ஆர்டர் கொடுக்க நம்ம இந்த மாதிரி குறுக்கோயிலில் போயிட்டுருக்கோம்ப்பா. ஸோ பாருங்கள், கிராமம் மாதிரி அழகாக பச்சை பசேல்னு இருக்குது. எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ரோடுங்களாம் ரொம்ப பிடிக்கும்ப்பா.
சரி இந்த மாதிரி ரோட்லாம் போனால் எனக்கு எங்கள் ஊர் தான் நான் போகிறேன், காஞ்சிபுரம். எங்கள் பாட்டி வீடு அங்கே தான் இருக்குது. ஸோ இத்தனை நாள் வந்து வெறுப்பாக இருந்தது வரல, உடம்பு வலி ஒரு மாதிரி. நம்ம என்ன தான் படுத்துட்டு இருந்தாலும் தூக்கமே வராது தெரியுமா, ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்கும். என்னடா அது இப்படியாவது அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு மாதிரி டீமோட்டிவேட் ஆகிட்டுங்களோ சொல்லலாம். சரி அதுக்கப்புறம் இல்லைடா நான் தான், நம்ம எவ்வளோ தான் டீமோட்டிவேட் ஆகி கீழே போனாலும் மறுபடியும் நம்ம எந்திரிச்சு போடும். அது என்கிட்ட இருக்கிற என்னை பற்றி நானே நினச்சி பெருமைப்படுற விஷயம்ப்பா. இங்கே பாருங்க பசங்க குடிக்கிறாங்க ஜாலியாக, மீனும் பிடிக்கிறாங்க குளிக்கவும் செய்கிறாங்க, நல்லா இருக்கு. முறைகள் அப்புறம் இந்த ஆர்டர் நம்ம கொடுக்க போகிறோம்ல, இது வந்து மெயின் ரோட் வழியாக விட போயிருக்கலாம். பட் நான் வந்து குறிக்குள்ளே தெரிஞ்சு உள்ளே பூந்து போய்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா சரி நம்மளுக்கு இந்த மாதிரி ரோட்லாம் ரொம்ப பிடிக்கும்பா, இந்த மாதிரி கிராமம் அந்த மாதிரிலாம். ஏன்னா வந்து நம்ம ஸ்கூல் லீவுக்கெலாம் சின்ன வயசில் எங்கள் பாட்டி ஊரில் நான் போவேன், அப்போலாம் இந்த மாதிரி தான் இருக்காங்களா ஊர். இந்த மாதிரி வீடெலாம் கொட்டாய் குடிசை வீடெலாம் இருக்கும் தெரியுமா. ஸோ அங்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். வரவங்க உங்களுக்கு தெரியாது அந்த ஜாலிலாம், அதுவும் சின்ன வயசுக்கு இன்னும் பயங்கர ஜாலியாக இருக்கும். உறவுகளை இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. ஸோ எந்த வீடுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடாக கூட இருக்கலாம். உறவுகளை நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சிட்டோம்பா. ஸோ இந்த வீடு தான், இந்த வீட்டையும் நம்ம மறக்கக்கூடாது உறவுகளே. ஒரு அண்ணா, அந்த அண்ணா பேர் பன்னீர் செல்வம்பா. எங்கள் ஊர் பேர் மாதிரி இருக்குது, காஞ்சிபுரம் கிராமத்தில் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த அண்ணா வந்து சிரிச்ச முகத்தோட சாப்பிட்டீங்களான்னு கேட்கல, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகம் கேட்டாங்க. நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்புறம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருங்கன்னு சொல்லி பாப்பா வந்து 20 ரூபா டிப்ஸ் எடுத்து கொடுத்து, ஸோ நம்ம 20 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. ஒரு நல்லவங்களாக இருக்காங்க. ஸோ தண்ணி குடிக்கிறாங்களாம் ரொம்ப கம்மி பேர் தான் அதில் கேட்பாங்க. ஸோ அதில் ரொம்ப கம்மி பேரில் இவரும் ஒருத்தர். ஸோ அப்புறம் சிரிச்ச முதல் கேட்டாங்க, இங்கெல்லாம் வந்திருக்கீங்களா ஆல்ரெடி, இங்கே கட்டாயத்து நியூட்ரிஷன் அப்படி கட்டாயத்து நியூட்ரிஷன் அப்படின்னு. நல்லா இருந்துச்சுமா அந்த அண்ணா பேசுனது. உறவில் அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணிக்கணும் போலப்பா. ஸோ இந்த கண்ணுக்கு முன்னாடிலாம் முடி வந்து மறைக்க ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குப்பா. ஸோ ஹேர் கட் பண்ணணும். நம்மளாம் வீட்டை தானே பண்ணிக்கிறோம், ஒரு ட்ரிம்மர் இருக்கு, இந்த ட்ரிம்மர் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் ஒருத்தானது. ஸோ அந்த ட்ரிம்மர் வச்சு நம்மளே ஹேர் கட் பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிப்போம். அதாவது காசு செலவாகுது, அது ஒரு பக்கம் இருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அது ஒரு பக்கம் இருந்தாலும். பட் நம்ம வந்து சில டைம் வந்து நான் சின்ன வயசு முடியல ஆட்டும் போது ரொம்ப ஷார்ட்டாக வெட்டி விட்ருவாங்கப்பா. எனக்கு ஒரு மாதிரி அழுதுனே வருவேன் சின்ன வயசுலாம், ரொம்ப முடிய ஒட்டை கட் பண்ணி விட்ருவாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் ஏரியா நானும் ஒரு அண்ணாலாம் போவோமா முடி வெட்டுறதுக்கு, அந்த அண்ணா என்ன பண்ணுவானுங்க, நம்ம முடி வெட்டுறவரை நம்ம ஏரியா தான், இவன் ஸ்கூலுக்குலாம் போகிறான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வெட்டி விட்டுருன்னு சொல்லி ஒரு அண்ணா காலை சொல்லி விட்டாங்க ஒரு நாள். பயங்கர ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வெட்டி விட்டாங்கப்பா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்களா, ஒரே அசிங்கமாக போயிடுச்சு எனக்கு அந்த ஏரியாவில். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதில் அன்றைக்கி. ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுட்டு நடக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளே வெட்டிக்கிறது பார்த்து. உறவுகளே கிட்டத்தட்ட ஆர்டர் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆர்டரே போடல. டக்குனு இப்போ தான் மைண்டுக்கு வருது, இது மாதம் கடைசி வரப்பா. ஸோ இன்னும் நம்மளுக்கு 5 நாள் தான் இருக்குது. இன்னும் வந்து 8000 கிட்ட ஏர்ன் பண்ணோம். ஒரு நாளைக்கு 1600 ரூபா நம்ம டெஃபினட்டாக ஏர்ன் பண்ணியே ஆகணும். ஸோ பார்க்கலாம், இன்னிலேருந்தே டைட் பிடிச்சா தான் வேலைக்கு ஆகும். ஸோ இது வந்து நம்ம கடைசி கட்டம். ரொம்ப விறுவிறுப்பாக போகும்போது வெற்றியா தோல்வியா அப்படின்ட்டு. உறவுகள் இருங்கப்பா, ரொம்ப நேரமாக ஆர்டர் வரவும் இல்லை. ஸோ ஒரு நாள் அதுவே ஆஃப் ஆகிட்டு இருக்குமோ, ஸோ அதையும் செக் பண்ணிட்டே இருக்கணும்ப்பா. ஸோ அதுவே கீழ் பாயில் வர வச்சுருக்கேன், எப்போ ஆனில் தான் பாருக்குது. இப்போ நான் எதிர்பார்த்துட்டு என்னென்னா, இவ்வளோ நாள் ஆர்டரே வரலை, ஒரு பெரிய ஆர்டராக போடான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஒரு 400 ரூபா ஆர்டரு, 300 ரூபா ஆர்டர் அப்படின்ட்டு. பார்க்கலாம், அப்படி சொன்னால் ஒரு 20 ரூபா ஆச்சு ஆர்டர் போடுவாங்க கூட காத்துக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். சரி, ஆர்டர் வரா மாதிரி தெரில, எதுனா ஒரு நகலான இருக்கிற இடமா பார்த்து எடிட்டிங்கை தொடங்கின வேண்டியது. அதுவும் அந்த மாத கடைசி வேறு அவர்களே பாருங்கள், வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் உறவுகளே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் ஃபீவரும் நம்மளுக்கு ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதை வீடியோவில் உங்களுக்கு சொல்லவும் இல்லை, நானே அதை மறக்கணும்னு நினச்சி அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் போட்டாங்க, அது பிக்கப் பண்ணும்போது என்னாச்சுன்னா, நீங்கள் பாருங்கள் பிக்கப் பண்ணும்போது என்னாச்சுன்ட்டு. சீரோனான்ட்டு பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. ஸோ இப்படிக்கெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு, பிக்கப் போகவே முடியாது போல். அப்படிக்கா இருக்குது ஹோட்டல், எப்படி போகிறது, அப்படிக்கா தான் கூகுள் மேப் காட்டுது, அப்படிக்கா இருக்குன்னு கூட கன்ஃபார்மாக தெரிலப்பா. ஸோ இந்த மாதிரியும் சில டைம் கஷ்டமாகவும் இருக்கும். டைம்லாம் நம்மளுக்கு பிக்கப்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜுரம் வந்துட்டு அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி தப்பான இடங்கள்லாம் வந்து போகாது இருக்கும். போட்டு ரெஸ்டாரண்ட் எங்கேயே தெரியாது, அங்கெல்லாம் பிக்கப் போட்டு விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சி சுற்றிக்கிட்டு போயிட்டு அப்புறம் பைக்கை விட்டுட்டு கொஞ்சம் நடந்து அந்த முனைக்கு போகிற மாதிரி இருந்தது. அங்கே முனைக்கு போய் கடையில் போய் நம்ம நிற்கிறோம், கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ரொம்ப கொஞ்சம் தூரம் ஒரு நடக்கிறது. போய் நிற்கிறோம், பிக்கப் பண்ணலான்னு பார்க்குறோம். பிக்கப் பண்ணதுக்கப்புறம் பேக்கை வந்து செல்ஃபி எடுக்கு, பேக்கை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுது. அப்படியே நம்ம வந்தோம். இது வந்து என்ன தெரியுமா காமெடி நம்ம வந்துச்சு, அந்த வடிவேல் சார் வந்து அந்த வில்லு படத்தில் போய் ஒரு சேரில் உட்காந்து பொத்து உள்ளே போயிடுவார். அதெல்லாம் காமெடி கிளிப்ஸ்லாம் போட்டு அழகாக எடிட் பண்ணால் சூப்பராக இருக்கும் வீடியோ. நம்ம இப்போ தான் எடிட்டிங்லாம் அது பண்ணுறதுக்கு டைம் கிடையாது நம்மளுக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் அதில் இருந்துச்சு.
இதில் பண்ணால் அது அது இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது, கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியும் அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம். அப்படிக்கா இருக்கா மாதிரி காட்டுது இல்லை கடை, ஆனால் இப்படிக்காவும் போக முடியாது, அதே மாதிரி அப்படிக்காவும் வர முடியாது. ஒரு இங்கே இப்படிக்கா என்ன இருக்கா, எங்கே இப்படி இந்த பக்கம் இருக்கா அப்படிக்கா இருக்கானே தெரிலப்பா. ஆனால் நடுவில் தான் காட்டுது கூகுள் மேப்பு. சரிங்க ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம் அப்படிக்கா இருக்கான்ட்டு. எம்சி ரெனான்ட் ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வந்து இப்படிக்கா வந்து திரும்பி பார்த்துட்டு போன வரல, ஆனால் அங்கே பார்த்துட்டு போகல. சரி எங்கே இருக்குது சரி பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு போனேன் இங்கே இருக்கான்ட்டா, இங்கே இல்லை. ஆனால் வந்து எங்கே இருக்குது இன்னும் போகணும்னு நினைக்கிறேன் உள்ள. ஒருவேளை இப்போ பாருங்கள், இப்போ அங்கேருந்து நம்ம பைக் விட்டு இங்கே நடந்து வந்தோம் அந்த கடையை கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே வந்தோடனே ரீச் கொடுத்தோடனே பேக் போட்டோ கேட்குது. உங்களுக்கு தெரியுதா? வெளிச்சத்தே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு போகிறேன் பாருங்கள், பேகு போட்டு கேட்குது கரெக்டாக இங்கே வந்தோடனே. இப்போ நம்ம பர்த்டே போய்ட்டு பேக்கை போட்டு எடுத்துட்டு அப்புறம் வரணும். இந்த டே 61 நம்ம காலைல வீட்டிலேருந்து போகும்போதே கொஞ்சம் தான் சாப்பிட்டு போயிருப்போம், பெருசாக எதுவுமே சாப்பிடல. சரி சாப்பிடாம இருந்தால் நம்ம எப்படி கடை வரைக்கும் ஓட்ட முடியாது நம்ம சொல்லி சாப்பிட்லான்னு சொல்லி முடிவு பண்ணேன். எதை சாப்பிட்ணும்னு நினச்சாலும் ஒரு மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை அந்த ஃபீலே, ஒரு மாதிரி வாந்தி ஆகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து ஜுரம் இருக்கவங்க மட்டும் தான் அதை ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணது, சரி முட்டை பப்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. சரி அதை அப்படியாச்சும் பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றலாம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வயிறு ஃபுல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேலையில் சின்சராக பார்த்துட்டு தான் ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். உண்மையாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அது வந்து வயிற்றில் தங்கிடுச்சு. நான் என்னமோ வாமிட்லாம் வந்துடும் அப்படின்ற நினச்சேன். பட் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு டைம் என்ன கரெக்டாக 3:35பா. இந்த டைமில் வந்து ஆர்டர் வரல. சரி அதான் ஒரு ரிச் பப்ஸு ஒரு முட்டை பப்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி வந்துருக்கிறேன். 35 ரூபா ரெண்டு சேர்த்து. நான் சாப்பிட்டு உங்கள் அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன். டைம் என்ன கரெக்டாக 6:41பா. இந்த டைமில் பாருங்களே ஒரு பெரிய அது எப்படி சொல்கிறது, அந்த விஐபியில் தனுஷ் சாரோட அண்ணா சரி தம்பி வேலை பார்ப்பார்ல, ஒரு பெரிய கம்பெனி மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற கம்பெனி. ஸோ அங்கே போய் நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு வரோம். சரி ஓகே, முன்னாடிலாம் சில பேர் இருக்காங்க, நான் அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன். உறவுகளே டைம் என்ன கரெக்டாக 11:03பா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 700 ரூபாய்க்கு அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். காலையிலேருந்து இப்போ தான் ஒரு பெரிய ஆர்டர். எவ்வளோ ஆர்டர்னா இதுவரை நம்ம ஃபேஸ்புக் தெரிய மாட்டேங்குது. 128 ரூபா ஆர்டர். காலையில் இப்போ தான் ஒரு பெரிய ஆர்டரே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம்ப்பா. சார் நம்ம ஆர்டர் அப்படியே ஓடிட்டே இருந்தேன். ஸோ அடுத்து என்னடா நம்ம சரி ஏதோ திங்கிங்கில் ஓடிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன பண்ணுறது வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திங்கி நம்ம மாடியில் ஓடிட்டே இருக்கோம்ல. சில பேர் ஓடிட்டே இருந்தது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது 2 ப்ரோங்க வந்து இப்போ நம்ம கிட்ட பேசிட்டு போனாங்க. மேபி நம்மளை பார்க்க தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து பேசிட்டு அப்படியே அங்கேயே நின்று அப்படியே திரும்பி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ப்ரோ, நல்லா இன்ஸ்பிரேஷன் பண்ணுறீங்க, வீடியோஸ் நம்ம இன்ஸ்டாவில் பார்ப்போன்னு சொல்லி அவங்க ஃபேஸ்லேயே அந்த ஒரு சிரிச்ச முகமாக இருந்தது. ஒரு நல்லா பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. நீ காலிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பேருக்கு மேலே ஒரு 10 பேருக்கு நம்ம மீட் பண்ணிட்டு வருது. அது இன்றைக்கி ரொம்ப டவுனாக தான் இருக்குது ஆக்சுவலி. இந்த கை வர ஒரு பக்கம் வலி. ஸோ இதெல்லாம் வேறு ஒரு ப்ரெஷர் வர மண்டியில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி நல்ல மனிதரோட அந்த சப்போர்ட் அந்த என்கரேஜ் தான் இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் மீடியாவில் நம்ம இருக்கணும், இன்னும் மீடியாவில் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு. ஒரு சில டைம்லாம் அப்படியே தோணிட்டு வருது, சரி நம்ம மீடியாலாம் வேணாண்டா, நம்ம வேறு ரூட்டில் போயிடலாமா அப்படின்னு தோணும். இல்லைடா அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், என்ன பண்ணோம், அதெல்லாம் பொறுமையாக பண்ணாலும் ஒரு நாள் பண்ணணும்டா மகேஷ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணப்போ நிறைய மைண்ட் வந்து போகுது. சரி ஓகே ஒரு இல்லை, நான் இன்னும் சில விஷயங்கள்லாம் திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு நாங்கள் மற்றெல்லாம் ஒரு 12 மணிக்கு மேலே கண்டினியூ பண்ணுறேன். ஒருவர்களே பாருங்கள், அது நான் ஃபீவர் கூட சொல்லியிருக்க மாட்டேன். எவ்வளோ உடம்பு வலியில் கூட நான் சொல்ல வேணாம், நெகட்டிவாக பேச வேணாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஒரு 11:30 எத்தனை மணிக்கு சொல்லி தெரியல, 11:30 இருக்காது. ஸோ ஒரு 5வது 6வது கொடுக்கும்போது இந்த விளாகில் தான், டே 61 தான் ஒரு ப்ரோ வந்து நம்ம அடிபட்டு அந்த இன்ஸ்டாலெலாம் போட்டிருப்போம்ல, கிளிப்ஸ்லாம் வச்சுருப்போம்ல, அது அவர் ஃபேஸ் அவ்வளோ சந்தோஷத்தோடு கேட்குறாரு அவருக்கு. என்னப்பா அடிபட்டுச்சா ஏதோ ஒரு மாதிரி கேட்டார் அவர், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்கடா மகேஷ், இவங்க முன்னாடிலாம் நம்ம இன்னும் உடம்பு சரியில்லை அப்படிலாம் சொன்னால் இன்னும் இதுவாக தான் ஆகுன்னு சொல்லிட்டு நான் வந்து உடம்பு சரியில்லை கூட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நம்ம இது சொல்லலாம், இதெல்லாம் இருக்குது, இருக்கிறதா இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம கிவ் அப் பண்ணாமல் மீண்டும் மீண்டும் எழுந்திரிச்சு ஓடுவோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது இதை கான்ஃபிடண்டாக சொல்கிறோமோ அதுதான் வந்து ஆப்போசிட்டாக நடக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம 1700 ரூபாய் நான் மெயின் பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து சுத்தமாக ஆர்டரே வந்து 20 ரூபாய் 25 ரூபாய் நிற்க வச்சு போட்டு நைட்டு 11:30 மணி தான் 700 ரூபாவே நான் ஏன் பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
சரி இதுக்கு தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும்போது அப்போல்லாம் வந்து 1300 அப்படி ஏர்ன் பண்ணியிருப்போம். ஆனால் 700 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ கம்மியாக நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபுல்லாக ஃபஸ்ட் டார்கெட்டே முடிய போகுது. ஃபுல்லாக 20 ரூபாய் சின்ன ஆட்டலாம் கான்ஃபிடன்ஸ் சொல்லும் போது தான் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். சரி அதனால் உடம்பு சரியில்லை கூட நம்ம சொல்ல வேணாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளை பிடிக்காதவங்களாம் வந்து நம்ம கீழே டவுனில் போகிறது தெரிஞ்சால் இன்னும் வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏட்டர்ஸ்லாம் ஆல்ரெடி நமக்குலாம் கூட சில பேர் முளைச்சிட்டாங்கப்பா. ஸோ இன்ஸ்டாவில் அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அதனால் நமக்கு அப்படி சொல்ல வேணாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, நடக்கிறத அப்படியே சொல்லலாம் அப்படின்றது முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஆனால் எவ்வளோ தான் நான் டவுனாக இருந்தாலும் ஸோ அந்த ப்ரோங்க வந்து 2 பேர் நம்மகிட்ட பேசிட்டு போனாங்க. அந்த ப்ரோ அப்புறம் இன்னொரு ப்ரோ வந்து சில பேர் வந்து அதெல்லாம் வீடியோலேயே பேசியிருப்பேன். அப்பப்போ அதெல்லாம் வந்து எங்கே பேசியிருக்கேன்னு தெரியல. நான் கச்சாமூசன்னு எடுத்து வச்சுருக்கேன். அது எடிட் பண்ண கூட எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. ஸோ வந்து ஸ்கூட்டியில் வந்து சில பசங்க தம்பிக்கு வந்து பேசிட்டு போனாங்க. நான் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன் அவங்க வீடியோஸ்லாம் எனக்கு மோட்டிவேஷன் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு அண்ணா அப்புறம் ஒரு அக்கா பேசிட்டாங்கப்பா. ஸோ அந்த அக்கா இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க பேசும்போது ஒரு மாதிரி என்கரேஜிங்காக இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக தொடர்ந்து அப்படி ஓட்டிகிட்டே இருந்தவரை திங்க் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறது, ஏன் நம்மளுக்கு இப்படி நடக்குது, ஏன் அப்படி வந்து ஒரு விஷயம் ஒரு பையன் கான்ஃபிடென்ட்டாக எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். நிறைய பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் கூட சொல்லி நடக்காமல் போயிருக்கு. அது ஏன் நடக்காமல் கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3:30 மணி அந்த டைமில் எடுத்துருப்பேன். அதெல்லாம் பாருங்கள் ஒரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா. அதுக்கப்புறம் நல்லா ஆர்டர் போட்டாங்க. ஸோ நம்ம எங்கே கொடுத்தோமோ அங்கேயே ஒரு கடை இருந்தது. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு 100 ரூபா ஆர்டர் போட்டாங்க. அப்படியே அங்கேருந்து இன்னொரு 100 ரூபா அப்படி போட்டு ஒரு 1600 அவ்வளோ கிட்டே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் 3:30 மணிக்கு மேலே தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு போகிற இடத்துல படுத்துக்கிட்டு இருப்போம் சாய் கிங் சேனில். அதுக்கப்புறம் 5 ஆர்டர் பார்த்தா தான் நம்ம செகண்ட் ஆர்டர் முடியும். நம்ம செகண்ட் ஆர்டர் முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லி ஒரு வைராகத்தோடு இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படியும் செகண்ட் ஆர்டர் முடிச்சோமா இல்லையான்னு சொல்லி நீங்களே பாருங்கள். நான் நினச்ச மாதிரி 1700 நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டோமா இல்லைன்னு சொல்லி பாருங்கள். ஆனால் 1700 நம்மளை ஏர்ன் பண்ண முடியல. பட் பாருங்கள் ஒருவர்களே பார்க்க நம்ம எப்போ தான் ஆர்டர் போடுறான்ட்டு 2:45 ஆகிடுச்சுப்பா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ 2:45 இன்னும் 2 ஆர்டர் 1 ஆர்டர் அந்த மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். என்னடா இது இப்படி இருக்குது, இன்னும் 5 ஆர்டர் பார்க்கணுமா? பார்க்கலாம் எப்போ போடுறான்ட்டு. நான் எடிட்டிங் தொடங்குறேன். ஆர்டர் போட கண்டினியூ பண்ணுறேன். ஒருவர்களே அங்கே சாய் கிங்ஸை பற்றி எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தால ஆர்டர் சுத்தமாக போடல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன ஆர்டர் போட்டாங்க. ஸோ சர்ஜி வந்து 28 ரூபா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கூட சம்திங் ஒரு 50 ரூபா கிட்ட ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் கொடுக்கும்போது கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு ஆர்டர் 69 ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் vlog எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ஆர்டர் கொடுத்து இன்னும் 3 ஆர்டர் பார்க்கலாம். சின்சியராக பார்க்க போகிறேன். அது இல்லாமல் மழை வேறு கொஞ்சம் ஜாஸ்தி பெய்யுது வருவர்களே. மற்றெல்லாம் அப்புறமா கண்டிப்பாக டைம் என்ன கரெக்டாக 4:35பா. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 382 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ இந்த மழை வந்து எப்படியே காப்பாற்றி ஏர்ன் பண்ணி பாருங்கள். 17 ஹவர் 21 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம லாகின் பண்ணி. இன்னும் ஒரு ஆர்டர் 10 ரூபா போய் நம்ம செகண்ட் ஆர்டர் முடிச்சிடலாம். ஸோ இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, இன்னும் 50 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஆர்டராச்சும் போட்டுடணும். கண்டிப்பாக போட்டோம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மழை பெய்யல. ஆனால் பூந்தமல்லி இங்கெல்லாம் இருந்தால் போட மாட்டாங்க. இப்போ சாய் கிங்ஸ் நம்ம அங்கே போனால் ஒரு போடுவாங்க. ஸோ பரவாயில்லப்பா. இந்த பெரிய ஆர்டர் நம்ம இப்போ எடுத்து வந்தால அது 2 ஆர்டராக கணக்கு எடுத்துக்கிட்டாங்க. நல்ல விஷயம். எல்லோரும் அடுத்த நாள் மார்னிங் பஸ் ஏறதுக்கே வந்துட்டாங்கப்பா. இப்போ எல்லாம் பயங்கர கூட்டம். இப்போ தான் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ரெயின் கோட் வந்து மழை சாதாவாக பெஞ்சோட நம்ம போட்டு இந்த பேண்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சி போச்சுப்பா. ஒட்டுது காலில். டைம் 4:53 ஆகிடுச்சுப்பா. சரி 4:53 எஸ் 8:37 நிமிஷம் தான் இருக்குது. 37 நிமிஷம் தான். அதுக்குள்ளே ஒரு அட்ரஸ் நம்மளுக்கு போடணுமே. ஒரு ஆர்டர் உறவுகளே. அதுக்கப்புறம் வந்து டே 16 தெரியுமா ஆச்சு. அதுக்கப்புறம் கேமரா ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் போட்டாங்கப்பா. லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஆர்டர் தான் போட்டாங்க. கரெக்டாக போட்டாங்க. அந்த ஆர்டர் வந்து கொடுத்துட்டோம். சரி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக வீட்டுக்கு போனோம். 1415 ரூபாய்க்கு மேலே வெயிட் பண்ணோம். அதாவது எங்கன்னா சின்ன அந்த ஆர்டர் வந்து சின்ன ஆர்டர் தான். ஒரு 47 ரூபா இல்லை சம்திங் சர்ஜிலாம் இது போட்டாங்க. கரெக்டாக வளசராக இருந்து அங்கேயே அடிக்க போட்டாங்க. பட் எப்படி நம்ம ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன இப்போ 2 ஆர்டரா? அடுத்த நாள் இது அடுத்த நாள் பாருங்கள். இன்னும் வெறியோட ஓட்டுறேன். ஏதோ சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். எப்படியோ லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் வளசராக எங்கேயோ போட்டாங்க. நம்ம பூந்தமல்லி எங்கே திருமலை அங்கே இருக்கோம். திருமலை சைக்கிட்ட அங்கேருந்து வளசராக நம்ம ஒரு ஆர்டர் போட்டாங்க லாஸ்ட்டாக. அப்புறம் அங்கேருந்து கொடுத்துட்டு அப்படியே அங்கே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரதுலாம் ரொம்ப லேட் ஆகி போச்சு. எஸ் இப்போ டே 61 எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணோம். எப்படி நம்ம நினச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணிட்டோம். எவ்வளோன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். டே 61 வந்து வெடிகால் நம்ம 5:30 மணி தான் ஆஃப் பண்ணியிருக்கோம். காலைல 11 மணிலேருந்து வெடிகால் 5:30 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக நம்ம ஓட்டி இருக்கிறோம். 5:30 மணிக்கு நம்ம ஆஃப் பண்ணுமா, அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 6 மணி ஆகிடும். ஒருங்களே சரி ஓகே. இப்போ டே 61 டோட்டல் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா? என் பேச்சு வந்து கொஞ்சம் வளர்ற மாதிரி இருக்கும்.
உங்களுக்கே தெரியுதுனாலட்டு. சரி ஓகே, இப்போ டே 61 டோட்டல் லெவல் வந்துச்சு அப்படின்னா 2010 ரூபா வந்துச்சு. இன்ஸ்டன்ட் இன்கன்ஸ்ட் எல்லாம் சேர்த்து கூட வந்துச்சு. நம்ம எத்தனை ஹவர் தெரியுமா லாகின் வந்திருக்கோம்? 18 ஹவர் 15 நிமிஷம் நம்ம லாகின் வந்திருக்கோம்ப்பா. சரி ஓகே, டோட்டலாக நம்மளுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து 2010 ரூபா வந்துச்சு. அதில் நம்ம கைவிட்டு போதெல்லாம் மைனஸ் பண்ணல. அதில் வந்து நம்ம 303 ரூபாய்க்கு, அதாவது 3 லிட்டர் எப்பவுமே பெட்ரோல் போடுவோம்ல, அந்த மாதிரி 303 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம், அது மைனஸ். அப்புறம் சாப்பாடு நம்ம 95 ரூபா சாப்பிட்ருக்கோம். என்னென்ன சாப்பிட்டோம்? ஸோ காலைல வந்து ஒரு முட்டை பப்ஸு, வெஜ்ஜி பப்ஸு 2 சேர்த்து 35. அதுக்கப்புறமா வந்து 2 நைஸ் தோசை 60 ரூபா, 2 சேர்த்து 95. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம கையில் பாதாம்லாம் வச்சுருந்தோம், அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் நம்மளுக்கு 85 ரூபா டிப்ஸே கிடச்சிதுப்பா. எனக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுத்தமாக ஆர்டரே கிடைக்கல. நம்ம லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்கும் போது இன்ஸ்டாமார்ட்டில் ஒரு ஆர்டர் எடுத்து போகும்போது மழையில் தான் கொடுத்தோம். அந்த ப்ரோ வந்து கையில் எடுத்து வரும்போதே 50 ரூபா டிப்ஸோட வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உண்மையாக அப்போ அதாவது நான் பெருசாக டிப்ஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டேன், பட் அவங்க கொடுத்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. ஸோ எப்படி நம்மளுக்கு இவ்வளோ டிப்ஸ் வந்துச்சு அப்படின்னா, காலைல வந்து ஒரு அண்ணா வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னு மறந்து போச்சு, ஆனால் அப்பயே கணக்கு போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு அக்கா அவ்வளோ சம்திங் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு அண்ணா வந்து ஆன்லைனில் வந்து 5 ரூபா, அதாவது 295 ரூபா அவ்வளோ 300 ரூபாவை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து 85 ரூபா நம்மளுக்கு டிப்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா டே 61ல் 1697 ரூபா தான் நம்ம கைக்கு வரும். அதுதான் நம்மளோட ப்ராஃபிட். ஸோ இது ஏன் பண்ணி கூட திரும்ப நம்ம கஷ்டப்பட்டோம். அந்த லாஸ்ட் டைமில் வந்து என்ன ஆச்சு தெரியுமா? ஸோ எல்லாம் மழை பெஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம மட்டும்தான் அந்த ஆர்டர் அடிச்சுட்டே இருந்தது. இல்லைன்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ இல்லைனா நம்ம 1200 ரூபா 1300 ரூபாயிலே நம்ம ப்ராஃபிட்டோட வீட்டுக்கு வந்திருப்போம். சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டே 1 டே 61 வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா 93,993 நம்ம என் பண்ணிட்டோம். அதாவது 94,000 ரூபாய்க்கு என் பண்ணிட்டோம். இன்னும் 6,000 ரூபாய் என் பண்ணோம். இன்னும் 6,007 ரூபாய் என் பண்ணோம். ஸோ தினமும் நம்ம இன்னும் 4 நாள் இருக்குது. 4 நாள் நல்லா ஆர்டர் போடணும். ஆர்டர் போட்டு 1,500 ரூபாய் 1,500 ரூபாய் என் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன ஒன்றா, நான் இப்போ இது தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதை விட நான் வந்து அங்கே நல்லா பண்ணுறதை பார்க்க பாருங்க. அப்புறம் வீடியோ ஒரு நாள் முன்ன பின்ன கூட நம்ம போட்டுக்கலாம், பட் இந்த சேலஞ்சை நம்ம ஜெயிச்சு காட்டணும். ஸோ அதில் மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கும். நான் வீடியோ வரலன்னா கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, நான் வந்துடும், எல்லா விளாகும் போட்டுருவேன். கொஞ்சம் முன்ன பின்ன போகும், டைமை கரெக்டாக கீப்பப் பண்ண முடியாது. ஸோ அது முன்கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.